இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். பயணத்தின் போது அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு நண்பர் மற்றவரின் முகத்தில் அறைந்தார். அறை வாங்கிய நண்பர் வலியில் இருந்தார். ஆனால் எதுவும் சொல்லாமல் மணலில் எழுதினார், இன்று என் நண்பர் என் முகத்தில் அறைந்தார். வழியில் ஒரு ஆறு இருந்தது. அங்கே அவர்கள் குளிக்க முடிவு செய்தனர். அறை வாங்கிய நண்பர் சேற்றில் சிக்கி மூழ்க ஆரம்பித்தார். ஆனால் அவரது நண்பர் அவரை காப்பாற்றினார். மீட்கப்பட்ட பிறகு அவர் ஒரு கல்லில் எழுதினார், இன்று என் உயிர் நண்பர் என் உயிரை காப்பாற்றினார். நான் உன்னை காயப்படுத்திய போது மணலில் எழுதினாய், ஆனால் இப்போது நான் உன்னை காப்பாற்றிய போது ஏன் கல்லில் எழுதுகிறாய் என்று நண்பர் கேட்டார். மற்ற நண்பர் பதிலளித்தார், யாராவது நம்மை காயப்படுத்தும் போது அதை மணலில் எழுத வேண்டும். காற்றும் மழையும் அதை எளிதாக அழித்துவிடும். ஆனால் யாராவது நமக்கு நன்மை செய்யும் போது அதை கல்லில் பொறிக்க வேண்டும், எந்த காற்றாலும் அழிக்க முடியாத இடத்தில். நீதி மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகளை நினைத்துக் கொண்டிருக்காம அவர்கள் செய்த நன்மைகளை மட்டும் நினைவில கொள்ள வேண்டும். The two friends were walking through a desert. During their journey, they had an argument and one friend slapped the other's face. The friend who got slapped was hurt, but without saying anything, wrote in the sand, "Today, my friend slapped me in the face." Along their way, they found a river and decided to take a bath. The one who had been slapped got stuck in the mud and started drowning, but his friend saved him. After recovering, he wrote on a stone, "Today, my best friend saved my life." You wrote in the sand when I hurt you, but now that I've saved you, why write it in stone? Asked the friend. The other friend replied, when someone hurts us, we should write it in sand, where winds and rain can easily erase it. But when someone does good for us, we must engrave it in stone where no wind can ever erase it. Moral: don't dwell on the wrongs done to you, but remember the kindness of others.